ஹாய் எவ்ரி ஒன். நான் லக்ஷ்மி நாராயணன், விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து. நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் ட்ரெஷரிஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் யாருக்கு நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா கௌதம் சாருக்கு. ஏன்னா காலேஜ் முடிச்சு 2021 காலேஜ் முடிச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் நான் டிஎன்பிஎஸ்சியில் நான் எழுதுகிற ஃபஸ்ட்டு எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம் தான். நோட்டிஃபிகேஷன் வருது, குரூப் 2 மெர்ச் ஆகி நோட்டிஃபிகேஷன் வருது, மெயின்ஸ்னு சொல்கிறாங்க, ப்ரிலிம்ஸு ஃபஸ்ட்டு டைம் படிக்க போகிறேன். ஸோ எப்படி அப்ரோச் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அப்போது ரொம்ப அடிப்படையில் சார் ஒரு பெரிய விஷயம் பண்ணார். என்னதுன்னா, டெலகிராம் குரூப்பில் ஒரு வீக்லி டெய்லி கொஷின்ஸ் கொடுத்துருவார், டெய்லி மெயின்ஸ் கொஷின் கொடுத்துருவார். வீக்கெண்டில் நம்ம ஆன்சர் எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 13-15 வாரத்துக்கு மேலே வெற்றிகரமாக போச்சு. அதுதான் எனக்கு மெயின்ஸ் பற்றின ஒரு அடிப்படை புரிதலை ஒரு பேஸ்மெண்ட்டாக அடித்தளம் போட்டது சார் தான். அடுத்தது என்னுடைய ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனில் கௌதம் சாருடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப பெரிய இம்பேக்ட் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து எனக்கு எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை ஆரம்பத்தில். எதை தவிர்க்கணும், எது இம்பார்ட்டண்ட், எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, எதுவுமே எனக்கு தெரியல. பட்டு டெலகிராம் சேனலில் கௌதம் சாருடைய சேனல் சேர்ந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், மோனிகா அப்புறம் சாய்னிக்கண்ணா, நாங்கள் 3 பேர் என்ன பண்ணுவோம்னா சாரோட நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தோம், கோத்ரூ பண்ணோம். ஸோ அது குரூப் 2 ப்ரிலிம்ஸும் சரி, குரூப் 4 ப்ரிலிம்ஸும் சரி, குரூப் 1 ப்ரிலிம்ஸும் சரி, அடுத்து நடந்த எல்லா எக்ஸாமுக்குமே எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் அந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங். அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல், சார் பண்ணதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. ப்ளஸ் அவருடைய மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் சேர்ந்துருந்தோம். நான் தமிழ் மீடியம் தான், பட் இருந்தாலும் அவருடைய கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தமிழில் சோர்ஸ் கம்மியாக இருந்தாலும் இங்கிலீஷில் இருக்கிற சோர்ஸை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் சார்கிட்ட அதிகமாக இருந்துச்சு. எப்படின்னா அவர் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ், மீன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்சர் தேடிட்டு இருக்க வேண்டாம், என்ன பாயிண்ட் சப்ஹெட்டிங் போடணும்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், புல்லட் பாயிண்ட் எது போடணுன்ட்டு எப்படி இந்த மாதிரியான குழப்பங்கள் எதுவுமே வேண்டாம். நீட்டாக கிறிஸ்பாக என்னென்ன பாயிண்ட்டு, என்னென்ன சப்ஹெட்டிங் கொடுக்கணுன்ட்டு ஒரு ஆன்சர் மாதிரியே கொடுத்தாரு கரண்ட் அஃபேர்ஸ். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. குரூப் 2ல் நிறைய கொஷின்ஸ் இம்பேக்ட் பண்ணிச்சு. எங்கள் 3 பேரும் நாங்கள் படித்தோம், 3 பேருமே நாங்கள் கிளியர் பண்ணி போஸ்டிங் எடுத்தோம். அதுக்கு ரொம்ப அடிப்படையில் எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கௌதம் சாருடைய கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் தான், மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ். அதே போல் இப்போவும் குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கும் சாருடைய வீடியோஸும் பார்த்துட்ருக்கோம். ரிவைன் 2023, அடுத்தது பட்ஜெட் வீடியோஸு, அது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்க்குறோம். சார்கிட்ட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்குது. நம்மளுடைய பாதி சிரமங்களை அது குறைக்குது. தேடுதலையும் சரி, நம்ம நேரம் அதிகமாக செலவழிக்கிறதெல்லாம் சார் குறைச்சிடுறாரு. ரொம்ப மெனக்கிட்டு நிறைய டேட்டாவை ஒரே இடத்த இதோடைய ரிலேட்டடு இல்லை இதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சமிட் நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சு, இதுக்கப்புறம் எங்கே நடந்துச்சு, இதோட தீம் என்ன, ஸ்கீம்ஸ் பார்க்கும்போதும் சரி, ஒரு தமிழ்நாடு ஸ்கீம் பார்க்குறோம், ஒரு என்விரான்மெண்டல் ஸ்கீம் பார்க்குறோன்னா ஒட்டுமொத்த இதையும் ஒரு கம்பைலேஷன் பண்ணி ஒரு தொகுப்பாக கொடுக்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். நான் அடிப்படையில் நான் 2 ப்ரிலிம்ஸ் அப்ரோச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் சரி, நான் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப நம்பி இருக்கிறது, இல்லை நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுறது கௌதம் சார் தான். ஸோ பை பர்சனலாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரு மென்டாரில் மெனக்கிடுற மென்டார், ரொம்ப உழைக்கிற ஒரு மென்டாராக தான் கௌதம் சார் எங்களுக்கு கிடைச்சாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லபடியாக போஸ்ட் எடுத்திருக்கேன்.